படிங்க ஆரம்பிக்கிறேன். கேக்குதுல நான் பேசுறது? கேக்குதா? கேக்குது. நான் பேசுறது ரிப்பீட் ஆகுது. கேக்குது. ரொம்ப கம்மியா கேக்குது. இப்ப கேக்குதா? கேக்குதுண்ணே, கிளியரா இருக்கு. ஓகே ஓகே, சரிப்பா. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சபையை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சபை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை குறிக்கிறதா இருக்கு. ஓகேவா? ஆமா. ஸோ இதுல வந்து நம்ம சில பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் சொல்லி நினைச்சோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சபை சொல்லி அழைக்கப்பட்டது யாருன்னா வந்து அந்தியோக்கியா மக்கள் சொல்லி பார்க்குறோம். ஆன்டியோக். ஓகே, இது வந்து சிரியா பக்கத்துல இருக்கிற ஒரு ஆன்டியோக் சொல்லி பார்க்குறோம். பவுலுடைய முதலாம் பயணம் சொல்லி நம்ம போட்டோம்னா வந்து அது எந்த இடம் சொல்லி காமிக்கணும். இந்த ஆன்டியோக் எருசலேம் கீழ இருக்கு. இந்த ஆன்டியோக் சொல்லி. ஓகே, சரி. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு கிறிஸ்தவர்கள்லாம் அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31, 32, 36. இப்ப படிக்குவானே? படிங்க. 31, 32, 36. அவன் கிறிஸ்துவனுடைய, நான் அப்போஸ்தலர் 2, 31, 32 தானே? ஆமா. ஓகே. அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். ஓகே, இதை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார், அதுக்கு நாங்கள் எல்லாம் சாட்சியா இருக்கிறோம். அப்படியே 36வது வசனம் படிங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இது நம்ம போன பாடத்திலே 5ஆம் பாடத்திலே நம்ம பார்த்தோம். ஆண்டவர் சொல்றதுன்னா என்னது? இயேசு கிறிஸ்து அந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அந்த நாமம் தான் ஆண்டவர் சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி நம்ம சொல்றது பார்க்கிறோம். பழைய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா அது தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 110:1. அதுதான் புதிய ஏற்பாடுல வந்து இயேசு கிறிஸ்து செய்தது நிமித்தம் அது நிறைவேறியது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஸோ இது இஸ்ரேல் மக்களுக்கு வந்து நம்ப வேண்டியது. இஸ்ரேல் மக்கள் இயேசு கிறிஸ்து தான் மெசியா, அவர் தான் ஆண்டவர் சொல்லிட்டு. அதே மாதிரி புறஜாதி மக்கள் என்ன நம்பணும் சொல்லி நம்ம பார்த்தோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10. என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரே மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஓகேவா? சோ இது யாருக்குன்னா புறஜாதி மக்களுக்கு. ரோமருக்கு சொல்றவங்க யாருன்னா புறஜாதி. சோ இஸ்ரேல் மக்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லி விசுவாசிக்கணும். அவரை வந்து தேவன் வந்து 3ஆம் நாள் உயிர் தெழுப்பினார் சொல்லி அவங்க விசுவாசிக்கணும். அது வாயினால் அறிக்கை பண்ணும்போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரட்சிப்பை அடைவாங்க சொல்லி பார்க்கிறோம். 2 பேருக்குமே ஒரே இதுதான். இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து இருதரத்தார் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களை வந்து சூஸ் பண்ணது யார் சொல்லி பாத்தீங்கன்னா தேவன். ஓகே, சபையா இருக்கட்டும் அதையும் வந்து தேவன் தான் தெரிந்து கொள்றான்னு சொல்லி போடுறோம். வேணா இஸ்ரேல் மக்கள் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றதை நம்ம பார்க்கலாம். டியூட்ரானமி 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஓகே,
தமக்கு சொந்தமா இருக்கும்படிக்கு தேவன் வந்து தேர்ந்து தெரிந்து கொண்டார். ஓகே, ம். எதனால் தெரிந்து கொண்டாராம்? படிங்க 7. சகல ஜனங்களிலும் நீ திரட்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ம். நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். ஆ, ம். அ கொஞ்சமா அ இருந்தீர்கள். ஆ, ஆமா. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி ஆ, அடிமைத்தன வீடாகிய அதுல எகிப்திலிருந்து. இருந்து உங்களை காப்பாத்தினார் சொல்றோம். ஆமா, ஆமா. ஓகே. சோ இது சங்கீதம் 124 1, 2, 3 படிங்க. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். ஓகே, ஆ, என்னன்னா வந்து தேவன் மட்டும் இல்லைன்னா வந்து இஸ்ரேல் நாடே இருந்திருக்காது இந்நேரத்துல. இருந்துட்டார். ம். ஓகேவா? ஸோ ஆ. அதுதான் இங்க நம்ம பார்க்குறோம். ஓகே, ம். லேட்டஸ்ட் சே இஸ்ரேல் ஜனங்கள் சொல்வதாக சொல்லிட்டு. ஸோ அப்போ உபகமத்தில் பார்க்குறீங்க என்ன பார்க்குறோம்னா வந்து உலகத்துல வந்து ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்கும்போது நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி சொல்றாரு. ம். ஓகே, அவங்கள ஆ. வந்து ஸ்பெஷலா தேவன் வந்து தெரிந்து கொள்றாரு. ஓகேவா? ஓகே. ம். இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சபையாகிய நம்மளே வந்து பாத்தீங்கன்னா அவர் ம். தெரிந்து கொள்றாரு. ஓகே, இங்க நம்ம என்ன வசனம் பார்த்தோம்னா வந்து அவருடைய பொக்கிஷம். அதான் உபாகமம் 7:6 வந்து அந்த கடைசி வார்த்தை என்ன போட்டிருக்கு? ம். அ, ஆறுலையான உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆ, தெரிந்து சகல கொள். ஜ ம். படி படி. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். ஓகே, இல்ல இல்ல 6 திரும்பி படிங்க ஒரு வாட்டி. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஆ, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆ, தமக்கு சொந்தமாக, தமக்கு சொந்தமாக. ஓகே, ஹிஸ் ட்ரெஷர் பொசிஷன் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஓகே. இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுலயும் வரும். ஆ. எங்க வரும் சொல்லி பாத்தீங்கன்னா ஆ, ம். பீட்டர் தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஓ, அவருக்கு ஒன்றும் இந்த 2:9-10 சொன்னதா? ஆஹா. ஆமா. நீங்களோ ஆ, உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆ, ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ஆ. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஓகே, ம். சொந்தமான ஜனமாகியும் இருக்கிறீர்கள். இருக்கிறீர்கள். ம். ஓகே, அங்கேயும் பாத்தீங்கன்னா வந்து அவருடைய ஜனங்கள், அவருடைய ஆ. சொந்தமான ஜனங்கள் போட்டிருக்கு ஆமா. ஆ. உபாகமத்துல. ஆ. அதே மாதிரி பீட்டர் வந்து இங்க சொல்றாரு சொல்லி போறோம். ஓகேவா? ஆ. ஆமா. இப்ப முன்னாடி வந்து இஸ்ரேல் மக்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருந்தாங்க. ஆனா என்ன ம். ஆச்சுன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அவங்க தான் இருந்தாங்க. காணாமல் போன வீட்டாருக்கே இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லி சொன்னாங்க. ம். ஆனா அந்த அழைப்பு வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்குள்ள வந்து ஒரு ரகசியமா இருந்ததுதான். என்னதுன்னா புறஜாதி மக்கள் என்ன வராங்களாம்? இந்த ம். அழைப்புக்குள்ள இருக்காங்களாம். உள்ள யார்? வராங்க. ம். ம். உள்ள வராங்களாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம். இதான் ஓ. நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ரகசியம் சொல்லி. ம். ம். அதுல வந்து 8ஆம் வசனம் படிங்க. ஓ.
பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ம். தேவன் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களிலுள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானம் அது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக ம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஓகேவா? ஆமா. இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது சொல்லும்போது என்னதுன்னா, ம். பவுல் வந்து பாத்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு அப்போஸ்தலன். அப்போஸ்தலன். ஓகேவா? அப்போஸ்தலன். ம். என்னதுன்னா பாத்தீங்கன்னா இந்த ரகசியமாகிய சபை சொல்றது வந்து கிறிஸ்துவ சபையும் சம்பந்தமானது. நம்ம ஏற்கனவே ஒண்ணு படிச்சோம்ல, ஏன்னா எபேசியர் 5ஆம் அதிகாரம் அந்த மேரேஜ் பத்தி சொல்லும்போது ம், ம், ம். இது கிறிஸ்துவுக்கும் இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு. ஆமா. சோ அப்ப அந்த ரகசியத்திலே வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று ரகசியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யூதர்கள் மட்டும் தான் வரணும் ஃபர்ஸ்ட். ஆனா யூதர்கள் மட்டும் இல்லாதபடிக்கு புறஜாதி மக்களும் வராதுதான் இன்னொன்று ரகசியம் மறந்துருக்கு சொல்லி ஓகேவா? அதுதான் வந்து பவுல் சொல்றாரு, நான் வந்து என்னை தேவன் தெரிந்து கொண்டாரு எதுக்குன்னா புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. அதுதான் நீங்க வந்து எங்க படிக்கலாம்னா 4, 5, 6 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4, 5. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமா எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் ஆனேன். அதுக்கப்புறம் 8ஆம் வசனம், அந்த பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். ஓகே ஓகே. சோ 6ஆம் வசனத்துல வந்து this mystery is that அது 6ஆம் வசனம் படிங்க. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் அறிவிக்கப்படவில்லை சொல்லி பார்க்கிறோம். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமா எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். ஓகே, அது முந்தின வசனம். அது என்னவெனில் இங்க இருக்கு, புறஜாதிகள் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். ஓகேவா? இதான் நான் தேடிட்டு இருந்தேன். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 6வது வசனத்துல இருக்கு. 6வது இருக்கு. ஓகே ஓகே. ஓகே, தமிழ்ல வந்து 3வதுல இருக்கா? 3வதுல வசனம் 3வதுல இருக்கு. 3வதுல இருக்கு. ஆமா. திரும்பி ஒரு வாட்டி படிங்க, என்ன சொல்றாங்க ரகசியம்? அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். ஓகேவா? புரியுதா? என்னதுன்னா ரகசியம் சொல்றது என்னதுன்னா கிறிஸ்துவ சபையும் சொல்றதே ஒரு ரகசியம். ஓகே, அது இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்களுக்கு பேசும்போது சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ராஜ்யத்தின் ரகசியம் வந்து உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு, மற்றவங்களுக்கு அருளப்படவில்லை, அது யூதர்களுக்கு மட்டும் தான் நான் வந்தேன் சொல்லிட்டு அது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு இந்த ரகசியத்தை. ஓகே, அது வந்து என்னதுன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்கள் மத்தியிலேயே என்ன பண்றாருன்னா வெகு சிலர் ஆகிய வெறும் 120 பேர் மட்டும் தான் என்ன பண்ணாங்க இந்த ரகசியத்தை பத்தி கேட்டிருந்தாங்க. நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அதே போல அந்த சுவிசேஷம் வந்து என்ன பண்ணுச்சு, பரவுச்சு. ஓகே, உலகம் எங்கும் பரவுது சொல்லி பாக்குறோம். ஆனா ஒட்டுமொத்த உலகத்துல வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரகசியத்தை தெரிஞ்சுட்டாங்க பாத்தீங்கன்னா கிடையாது, மறைக்கப்பட்டதா இருக்கு. ஓகே, அதுல என்ன சொல்லி பாக்குறோம்னா இது யூதர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. என்ன ஆச்சுன்னா அப்படியே உடஞ்சி அது புரஜாதி மக்கள் உள்ள வராங்க, அவர்களும் உடன் சுதந்திரவாளியா இருக்காங்க சொல்றத இந்த ரகசியம். சபையில வந்து இவங்களும் பங்கா இருக்காங்க சொல்லி சொல்றோம். வெளியில இருக்க ஆட்கள் நம்மளுக்கு வந்து இதுக்கான பாத்திரமே கிடையாது. தேவன் என்ன பண்ணாருன்னா அவருடைய
மகா பெரிய கிருபையினால் நம்மள வந்து உடன் உள்ள சுமத்தி சேர்ப்பார். கொண்டு வராரு சொல்லி பார்க்கிறோம். ம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் வந்து 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு. 2ஆம் ம். அதிகாரம் 11ல இருந்து படிங்க. ஆ. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவ நச்சவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ம். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். புரியுதா? ஆமா. அப்போ என்னதுன்னா இஸ்ரேல் மக்களும் புரஜாதி யூதர்களும் புரஜாதி மக்களும் என்ன வராங்களா? ஒரே ஒன்னா வராங்க சொல்லி இதுக்கு நடுவா நின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம். அதை வந்து விலக்கிட்டு என்ன பண்றாருன்னா விசுவாசத்தின் மூலமா தான் நீங்களும் வரீங்க, யூதர்களும் சரி விசுவாசத்தின் மூலமா தான் புரஜாதிகளும் வராங்க சொல்றத வந்து இங்க சொல்றாரு சொல்றோம். இதை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஓகே, இந்த பாடத்துல ஆனா இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஓகேவா? நியாயப்பிரமாணத்து மூலமா வரல, விசுவாசம் மூலமா தான் வரீங்க. நீங்களும் வந்து இவங்களும் புரஜாதி மக்களும் பார்த்தீங்கன்னா மூலமா தான் உள்ள வராங்கன்னு சொல்லி போகிறோம். ஓகே, அதனால என்னாச்சு 19 படிங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா? அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கீங்கன்னு சொல்லும்போது அஸ்திபார போதனையின் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். ஓகேவா? அவங்க சொல்லி தந்த அந்த போதனைகள். ஓகே, அதான் இங்க சொல்ல வர்றது. அப்படியே படிங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். போடப்பட்டிருக்கிற கிறிஸ்துவ லெவல் வேற அஸ்திபாரத்தை வேற போடக்கூடாது. ஆமா. ஓகே, மூளைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு ஆண்டவருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஓகேவா? இதான் தேவனுடைய வாசஸ்தலம். என்ன சொல்றாங்க எபிரேயர் 11ல வந்து அந்த பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் என்ன சொல்றாங்கன்னா தேவன் தரும் நகரத்துக்காக காத்திருந்தாங்க. ஆமா. மனுஷன் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் வருகிறது சொல்லும்போது என்னதுன்னா இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டப்படுகிற சபை தான் வந்து என்ன பண்ணுது, ஆலயமா என்ன பண்ணுது, வானத்துல இறங்கி வருது, வந்து பூமியில ராஜ்யம் ஆரம்பிக்குது சொல்லி பாக்குறோம். வந்து அந்த நேபுகாத்நேசர் கண்ட கனவுலயே பாத்தீங்கன்னா ஒரு கல் வந்து பூமியில வந்து அந்த அந்த சிலையை வந்து அடிச்சு இதுவே பெரிய ராஜ்யம் ஆயிடுச்சு சொல்லி பாக்குறோம். ராஜ்யம் ஆயிடுச்சு சொல்லி பாக்குறோம். சோ இதுதான் இங்க சொல்ல வர்றது. அப்ப என்னதுன்னா தேவனோட திட்டம் என்னதுன்னா பூமியில வந்து ப்ரே பண்ண சொன்னாரு பாத்தீங்களா, உங்க சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் வருவதாக. ஓகே, அப்போ என்னதுன்னா தேவ சித்தம் என்னதுன்னா இந்த பூமியை வந்து யாருக்கு ஆளுகைக்காக கொடுத்தாங்க? மனுஷனுக்கு. ஆனா மனுஷனுக்கு வந்து யார் ஆளுகை செய்யறா? பூமியை பிசாசு தான் ஆளுகை செய்யறா. முன்னாடி வந்து தூதர்கள் செஞ்சாங்க. அதனால தான் வந்து எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்க? 5ஆம் வசனம், இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே அதே அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு ஆமா, அது தூதர்களுடைய கையில கொடுக்கப்படுறது கிடையாது. இனி வரும் உலகத்தை. ஓகே, அது யார் கையில கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு கீழே படிச்சீங்கன்னா இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, மனுஷல கூட வந்த. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்றாங்க 6ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா சகலத்தையும் அவன் பாதப்படியாக்கி போன்னு சொல்லி தேவன் வந்து அவர் சித்தம் என்னது எல்லாத்தையும் யாரு கையில கொடுத்தாரா? ஆதாம் கையில கொடுத்தாரா? ஆமா. ஆனா எதுவுமே அவன் கீழே இல்லையா? படிங்க 6ல இருந்து படிக்கும். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனே நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர்,
மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் யாருக்கு கொடுத்தாரு? இது எல்லாத்தையுமே ஆதாம் ஆதாம் கொடுத்தது. ஆமா. கொடுத்தது. அப்படியே படிங்க. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். புரியுதா? கீழ்ப்படல. ஆமா. ஏன் பாத்தீங்கன்னா இந்த ஏஞ்சல்ஸ் தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வந்து ஆளுகை செஞ்சுட்டாங்க பூமியை. ஆளுகை செஞ்சுட்டு இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அதனாலதான் இனி வரும் உலகத்தை வந்து நான் கையில கொடுக்கல சொல்லி சொல்றேன். கொடுக்கறது இல்ல. என்ன பண்றாருன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? 9ஆம் வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. புரியுதா கான்டெக்ஸ்ட்? என்ன சொல்ல வர பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பயங்கரமான மேன்மையான நிலைமையில இருந்து ஒரு மனுஷனா பிறந்து மனுஷனா வளர்ந்து அந்த 30 வயசுல ஞானம் பெற்று அவர் என்ன பண்றாரு? தேவனுடைய சித்தத்தை செஞ்சு அவர் தன்னையே ஜீவ பலியை ஒப்பு கொடுக்குறாரு. பாவம் இல்லாதவர். ஓகே, ஆதாமுக்கு இணையா வந்து பலி கொடுக்குறாரு. அதே நேரத்துல பாடுகள் வழியா என்ன பண்றாரு? சகோதரர்களுக்கு எல்லா விதத்திலயும் என்ன வருது? ஒப்பா ஆக வேண்டியது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகோதரர்களுக்கு எவ்விதத்திலும் இருக்க வேண்டியதா இருந்தது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவர் என்ன பண்ணாரு? 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் சொல்லி பாக்குறோம். அது பின்பு யாருன்னா பிள்ளைகள் சொல்ற சில பேர் சபையாகி பிள்ளைகள் சொல்லும்போது மகிமையில கொண்டு வர போறாங்க. அவங்க கிட்டதான் என்ன பண்ண போகுது சொல்லி பாத்தீங்கன்னா தேவ சித்தம் என்னது? சகலமும் கீழ்பட்டிருக்க வேண்டியதா இருக்க வேண்டிய நேரத்துல எதுவுமே என்ன பண்ணல, இன்னும் கீழ்படியல. படிக்கிறோம் 8ஆம் வசனத்துல. ஓகேவா? திருப்பி எல்லாத்தையும் என்ன பண்ண போறாராம்? மறுபடியும் அவங்க கொடுக்கறது மனிதர்களுக்கே கொடுக்க போறாராம். மனிதர்கள் சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனா வந்தாரா இல்லையா? ஆமா, மனிதனா வந்தார். ஓகே, அதே மாதிரி பிள்ளைகள் பூமியில பிறந்தாங்களா? மனிதனாக பிறந்தவங்க தானே இவங்களாம். ஆமா. இவங்களுக்கு வந்து என்ன பண்றாராம்? மகிமையில கொண்டு போறாராம். கொண்டு போயிட்டு இவங்க கையில எல்லாத்தையும் ஒப்படைக்க போறாரு. ஓகே, இதான் தேவனுடைய திட்டம். எப்படி இருக்கு? இனி வரும் உலகத்தை தேவதூதர் கொடுக்காதபடிக்கு எடுக்கப்பட்ட மக்கள் அவங்க தேவதூதர்களுக்கு மேல போயிட்டு அவங்க கையில ஒப்படைக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலா எங்க இருந்து வந்தவங்க? பூமியில இருந்து வந்தவங்க. ஓகே, சோ இதுதான் இங்க நம்ம பாக்குற அந்த தேவனுடைய திட்டம், ஆழமான அந்த மறைந்திருந்த ஒரு திட்டம். இதுல சபையும் வந்து பாத்தீங்க, சபை சொல்ற விஷயத்துல வந்து பிரஜாதி மக்களும் சரி இஸ்ரேல் ஜனங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்களா? ஒரு இசைவா கட்டப்படுறாங்களாம். ஓகே, இதுதான் வந்து அங்க நடக்கிறது, தெரிந்து கொள்ளப்படுறது சொல்லி பாக்குறோம். ஓகே. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா தேவன் வந்து இந்த ஜனங்களை வந்து ஒவ்வொருத்தரா என்ன பண்றாருன்னா அவரே பிக் பண்றாரு. ஓகேவா? ஆமா. இதா ஒருத்தரை இழுத்துக்கொள்ளாவிட்டால் இடத்துல வர. ஆமா, சொல்லி பாக்குறோம். அந்த இழுத்து கொண்ட மக்கள் என்ன பண்றாங்கன்னா சத்தியத்தை கேட்கறாங்க, அதுக்கப்புறம் பிதாவை அறிஞ்சுக்கிறாங்க, ஞானசனம் பெறுறாங்க, விசுவாசிக்கிறாங்க, ஞானசனம் பெறுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும்? உண்மையுள்ளவர்களா கடைசி வரைக்கும் இருக்கணும். என்னன்னா கூலியை பெறுவாங்க, நிக்கலன்னா கூலியை பெற மாட்டாங்க. அதுல 2 சாய்ஸ் இருக்கு. சரி, இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம். என்னதுன்னா சபை சொல்றது எவ்வளவு முக்கியமானது, சபை தான் வந்து முக்கியமான நோக்கமா இருக்கு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இவங்களோட மகிமைகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கடந்து போலாம். ஓகே, வேணா படிக்கலாம் இவங்களோட மகிமைகள் சொல்லிட்டு. எபிரேயர் 3:1 ஒன்னொன்னு எழுதிக்கோங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஓகே, பரம அழைப்பு சொல்லி பரம அழைப்புக்கு பரம அழைப்பு எழுதிக்கோங்க. சொல்லுங்க, இது நானும் எழுதுறேன்.
ரெண்டாவது பிலிப்பியர் 3:21. அந்த 3 3:21. 21. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். சாரி ஓகே. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இங்க வந்து ஆவிக்குரிய சரீரம் கூட கிடையாது. என்ன சரீரம் மாதிரி தான்? மகிமையான சரீரம். குளோரியஸ் பாடி. மகிமையின் சரீரம் வந்து கொடுக்குறாராம். ஓகேவா? அதனால மகிமையின் சரீரம் சொல்லி பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி சரீரம் சொல்லி நம்ம படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:51 படிங்க. அது வழியாகும். 52 இருந்தே வானே. ஆமா. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். என்னதுன்னா பெரிஷபிள், அப்புறம் இம்மார்டல். அழியாமை சாவாமை. சாகாமை, அழிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சரீரத்தை வந்து தேவன் என்ன பண்றாரு, கொடுக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அழியாமை சாகாமை இது சரீரம் சொல்லி பார்க்கிறோம். அப்படியே வந்து ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஓகே, மகிமை, கனம், அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் என்றென்றைக்கு அவங்க வருவாங்க. ஆமா. க்ளோரி. மகிமைனா என்னது? ஒருத்தங்க இப்போ சீஃப் மினிஸ்டரா வந்து விஜய் ஆனவங்கன்னா என்னாச்சு அவருக்கு? நல்ல மகிமை. ஆமா. அவருக்கு கனம் என்னது? நல்ல கனம். ஹானர் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அப்பனால வந்து என்ன இருக்கு? மதிப்பாங்க. ஆமா. என்னதுன்னா கார், எத்தனை கார் ப்ரொடக்ஷனுக்கு வரும், ப்ரொடக்ஷன் போகும். நம்ம எதையும் தடை பண்ண முடியாது. ரோடு பிளாக் ஆயிடும் எல்லா இடத்துலயும். ஓகே, அந்த மாதிரி பயங்கர க்ளோரி, ஹானர். அதுக்கேற்ற அந்த 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 பதவிக்கேற்ற இடம் கிடைக்கும், ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஓகே, சாகாமை அவங்களுக்கு நித்திய ஜீவன். லைஃப். ஓகே, அப்புறம் அடுத்து படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14-15. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஓகே, தேவனுடைய புத்திரர்களாகனா children of God எழுதிக்கோங்க. ஓகே, ஓகே, தேவனுடைய புத்திரர்கள். ஓகே, அதனால புத்திரரா இருந்தாங்கன்னா என்ன ஆகுமா? அவங்க யாரு? புத்திரர்னா என்னது? எப்படி புத்திரரா வராங்க அவங்க? உலக மக்கள் எல்லாருமே தேவனோட புத்திரர்கள் தானே? ஆமா. ஆனா நம்ம எப்படி தேவ புத்திரர்களா இருக்கிறோம்? அவரை விசுவாசிச்சதுனால, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சு தேவனுடைய பிள்ளையாகிறோம். தேவனுடைய பிள்ளை. அப்ப உலக மக்கள் அவங்க அவரை விசுவாசிக்கல, அதனால அவங்க கோபாக்கினின் பிள்ளைகள் பிள்ளைகளா இருக்காங்க. சரி, ஓகே. யாரெல்லாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறாங்களோ அவங்க தேவனோட ஆவியினால் நடத்தப்படுறாங்கன்னா என்ன இருக்கு? அந்த வார்த்தை என்னது? ஹோலி ஸ்பிரிட். ஓகே, அதானே? ஆமா, ஹோலி ஸ்பிரிட். அப்படி ஹோலி ஸ்பிரிட் கொடுத்த மக்கள் யாருக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு தேவன் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சபையில இருக்க மக்களுக்கு தான் கொடுக்குறாரு. ஓகே, அவங்க யாரும் என்ன சொல்றாங்க, எப்படி பிள்ளைகள் ஆகுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பாக்குறோம்னா தேவனோட படைப்புல இருக்கவங்க எல்லாருமே பிள்ளைகள் தான்.
ம். அப்படி இருக்கும்போது தூதர்கள் எல்லாமே தேவனோட படைப்புல இருக்க தூதர்களா இருக்கட்டும், நம்மளா இருக்கட்டும், எல்லாருமே தேவனோட பிள்ளைகள் தான். இல்ல? ஆமா. ஆமா. ம். ஓகே. ஜெனரலா நம்ம சொல்லிடலாம். அந்த ஆ. மாரி. ஓகே. அவரோட ஆமா. அவர் நம்மள தான் உண்டாக்குனாரு. அதனால அவர் தான் நம்ம தகப்பன்னு சொல்லலாம். சோ ஆமா. அந்த ம். மாரி பிள்ளைகள் நமக்கு கிடையாதாம். ஓகே. ம். இப்போ எக்ஸாம்பிள் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் வரலாம். ம். இத நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும் இத. ம். ம். பிள்ளைகள் சொல்றத. ஆ 5ஆம் வசனம் படிங்க. ஆ. எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் ம். அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? சொன்னதுண்டா? அப்புறம் என்ன அர்த்தம்? நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம எல்லாருமே தேவனோட பிள்ளைகளு ஆமா. ம். சொல்லி சொல்றோம். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் ஆ. 28ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? ஏனெனில் அவருக்குள் நாம் 17, 28 தானே? ஆமாமா. 28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆ. நாம நாம் தே ம். ஆ, படிங்க. நாம் தேவனுடைய சந்ததியாராயிருக்க, மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு ஆ. தெய்வம் ஒப்பா இருக்கும் என்று சொல்ல சரி, ஓகே. நினைக்கலாகாது. சந்ததியார் சொல்லும்போது என்னன்னா, சந்ததினா என்னதுன்னா, ஆ, பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகள். ஆமா. பிள்ளைகள். ம். சொல்ற மாரி தான் இங்க. நாம் எல்லாரும் இது என்னதுன்னா, ஏதேன் தேசத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து சொல்லும்போது சொல்றாரு. ஓகேவா? ஆ, 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 ஆ. இது எப்படி எந்த டெர்ம்ல சொல்றாங்கன்னா, பிள்ளைகள்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 வகையான பிள்ளைகள் இருக்காங்க. ஓகே. ஆ. ஆ சன் சில்ட்ரன். இது என்னதுன்னா, காட் கிரியேட்டர். ஆ. ஓகே. ஆமா. அவரு உண்டாக்குன பீயிங்ஸ். ம். அதான் சிந்திக்கிற அந்த ஆமா. ம். பீயிங்ஸ் சிந்திக்கிற கிரியைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய பிள்ளைகளா இருக்கு. அவருடைய பிள்ளைகள். ம். அது வந்து பாத்தீங்கன்னா, ஜீசஸா இருக்கட்டும், ஏஞ்சல்ஸா இருக்கட்டும், ஏஞ்சல்ஸ். ம். ஹியூமன்ஸ் நம்மளா இருக்கட்டும், ம். எல்லாருமே பிள்ளைகள் தான். ஓகே. ஆமா. ஜெனரல் டேர்ம். ஓகே. ஓகே. ஆமா. ஆனா இந்த பிள்ளைகள்ல வந்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், இவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு சர்வெண்டா வேலை செய்யறாரு. ஆமா. ஆ. ஓகே. ம். ஏஞ்சல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களும் சர்வெண்டா இருக்காங்க. ஆ. ஓகே. ஆ. ஹியூமன்ஸ் பாத்தீங்கன்னா, அவங்களும் சர்வெண்டா இருக்காங்க. ஓகே. ஓகே. ம். ம். ஆமா தானே? ஆமா. ம். சர்வெண்டானா பூமியில வந்து வேலை செய்யறவங்களா தான் இருக்காங்க. ஓகேவா? ம். ஆமா. இயேசு கிறிஸ்துவும் பாத்தீங்கன்னா, இதோ சொல்லும்படியே நான் போகிறேன். என் ஊழி போகிறேன். ஆமா. என் ஊழியக்காரன்னு சொல்லி சொல்றாரு. அவரின் தாசன். ஆமா. ம். ம். தாசன்னு சொல்லி சொல்றாரு. அதே மாரி ஏஞ்சல்ஸ் தூதர்கள பத்தி பாத்தீங்கன்னா, அங்கேயும் அவங்களும் காட்சிகள். ஆமா. காட்டுகளாவும் அக்கினி ஜுவாலைகளை வச்சிருக்கிறார். ம். ம். ஊழியக்காரர்களை சொல்லி சொல்லும்போது பார்க்குறோம். ஆ. அதே மாரி மனுஷர்கள பார்க்கும்போது, அவங்க வந்து தேவனுக்கு சேவை செய்றவங்களா ம். ஏஞ்சல்ஸ் காட்டும் கம்மியா இருக்கவங்க. ஓகே. ம். வேலை செய்றவங்களா இருக்காங்க. ஓகே. இப்ப என்ன ஆகுதுன்னா, தேவன் என்ன பண்றாருன்னா, இவங்க எல்லாருமே சில்ட்ரனா இருந்தாலும், ம். ஓகே. அவங்க எல்லாருமே யாரு அவங்க? சர்வன்ட்ஸ். ஓகே. ஆமா. ம். நீங்க ஒரு தேனீ தெரியுமா? தேனீ, பீ, ஹனி பீ. ஆமா. ஹனிபி. ஆ. அது வந்து பாத்தீங்கன்னா, குயின் இருக்கும். ஆமா. அது நெறைய குட்டி போடும். அது ஆ. மட்டும் தான் குட்டி போட்டுட்டே இருக்கும். எறும்பு ஆமா. எறும்புலயும் பாத்தீங்கன்னா, ஒரு ராணி இருக்கும். நான் இருக்கோம். ம். ம். குட்டி அதோட வேலை என்னதுன்னா, குட்டி போடுறது தான் வேலை. ஓகேவா? ம். ம். ஆமா. ம். ம். அதுல வந்து 2, 3 வகையில குட்டி போடும். ஓகேவா? ஒண்ணு ம். என்னதுன்னா, சோல்ஜர்ஸ். ஓகே. ஓகே. இல்லனா ம். வாரியர்ஸ் சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும். அப்புறம் வந்து சர்வெண்ட் சர்வன்ட்ஸ். ஆமா. வேலைக்கார தேனி. ம். ம். வெள்ளைக்காரத்தி இருக்கும். அப்புறம் வந்து அதான் 2 தான் இருக்கும்.
ஓகே, வாரியர்ஸ், சர்வன்ட்ஸ் சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டை காப்பாத்துறதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. பெருசு பெருசா இருக்கும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா போய் தேன் எடுத்துட்டு வர்றதுக்கு வர வேலையே பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஆமா ஒன்னு பாதுகாக்கிறதுக்கு, ஒன்னு வந்து தேன் எடுத்து வேலை செய்யறதுக்கு. ஓகே, ஆமா. ஆனா இது எல்லாமே எங்க இருந்து வந்தது? குயின் அந்த ராணி தேனிலிருந்து. ராணி கிட்ட தான் வந்தது. ஓகே, ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா காட் தான் படைச்சாரு, எல்லாரையுமே உண்டாக்குனாரு. ஓகே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா உண்டாக்குனாரு. ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து ஊழியக்காரர்களா தான் இருக்காங்க. ஓகேவா, வேலை செய்யறவங்களா தான் இருக்கணும்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா, ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பதவி கொண்டு வர. என்னன்னா அடாப்டட்னா என்னது? சொன் தத்தெடுத்தல் அதானே? தத்தெடுக்கிறது. ஓகே, இப்போ ஏற்கனவே அவங்க பிள்ளைகளா இருந்தாங்கன்னா எதுக்காக தத்தெடுக்கணும்? ஆமா. ஏற்கனவே பிள்ளைகளா இருந்தாங்கன்னா இவங்களே தத்தெடுக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தேவன் உண்டாக்கினவங்க எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் சொல்றத இங்கே நம்ம பாக்குறோம். ஓகே, ஆஃப்ஸ்பிரிங்ஸ். ஆமா. ஆனா இது ஒரு ஜெனரல் டேர்ம். ஓகே, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரிவிலேஜ் கிடையாது. ஓகே, சும்மா நம்ம வந்து நம்ம எல்லாம் தேவனால உண்டாக்கப்பட்டதுனால நம்ம தேவனோட பிள்ளைகள் சொல்லி சொல்றோம். ஓகே, அவ்வளவுதான். மற்றபடி அவங்களுக்கு வந்து எந்தவித மேன்மையும் கிடையாது சொல்லி பாக்குறோம். கிடையாது. ஓகே, இப்ப தத்தெடுக்கிறது இல்லைன்னா வந்து இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன், இன்று என்னோட குமாரனா இருப்பாய் சொல்லிட்டு சன் சொல்லிட்டு தத்தெடுக்கிறது அடாப்டட் சொல்லி சொல்லும்போது, இங்க அடாப்ஷன் சொல்லி வந்தாலே என்னதுன்னா நம்ம உண்மையான பிள்ளைகளா மாறுறோம். ரியல் சில்ட்ரன். புரியுதா? ஓகே. ரியல் சில்ட்ரன்னா அப்பா சொத்துக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. உரிமை கேட்கிறவங்க. ஓகே, புரியுதா? புரியுது. இங்க இருக்கிற பிள்ளைகள் வந்து உரிமையெல்லாம் கேட்க முடியாது. அவர் சொல்றதை கீழ்ப்படிக்கணும், அவ்வளவுதான். கீழ்ப்படிக்கணும். ஆமா, செஞ்சுட்டே இருக்கணும். ஓகேவா, நார்மல் தேவனோட படைப்புல இருக்கவங்க எல்லாருமே. ஓகேவா, ஆனா இங்க வந்து என்னதுன்னா இதான் காட் தி கிரியேட்டர், இவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிக்கணும், அவ்வளவுதான் வேலை. ஆனா இங்க பிள்ளைகள் இவங்க அடாப்டட் சன்ஸ் என்னதுன்னா அப்பா சொல்ற புத்திர ஸ்வீகாரம் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு மட்டும் தான். ஓகே, ரியல் சில்ட்ரன். அப்பா சொல்லி தேவனை சொல்ல முடியுமா? ஓகே. இந்த இது வந்து உலக மக்களுக்கு கிடையாது. இது வந்து இவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. யாருன்னா அடாப்டட் எடுத்தாங்களா அவங்க தான். அடாப்டட். ஓகே. தேவன் என்ன பண்றாரா, பிள்ளைகள் சொல்லும்போது இவங்க சபை சொல்ற ஆளை தான் பிள்ளைகள் சொல்றாரு. அவங்களுக்கு தான் என்ன பண்றாரு, என்னுடைய அவங்க தத்தெடுக்கிறாரு, அடாப்ட். ஓகே, அடாப்ட் பண்றாரு. அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்றாரு, ஹோலி ஸ்பிரிட் அவருடைய பரிசுத்தாவி கொடுக்குறாரு. ஓகே, இவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு. இது உலக மக்களுக்கு கிடையாது. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான ஒரு விஷயம். ஓகே, இப்ப நீங்க படிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 14-15. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். பாருங்க, அடிமைத்தனத்துல இருக்கவங்க மத்தவங்க. ஓகே, ஐயோ தேவன் எரிச்சிருவாரு, இது பண்ணுவாரு, அந்த மாதிரி. ஓகே, கிடையாது. நீங்க யாரு அப்படி படிங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரம்னா என்னது? புத்திர சுவிகாரம்னா அந்த ரியல் சில்ட்ரன் அந்த இதுவா? அதோட இங்கிலீஷ் டேர்ம் பாத்தீங்கன்னா அடாப்ஷன் டு சன்ஷிப், புத்திர சுவிகாரம். ஓகே, தமிழ்ல அந்த வார்த்தை போட்டதுனால நம்மளுக்கு புரிய மாட்டேது. ஓகேவா? ஆமா, சரியான அந்த மீனிங்கே புரியல. அடாப்டட் சன்ஷிப் சொல்லும்போது இது போடுறேன் கூகுள்ல டிரான்ஸ்லேட். என்ன போட்டிருக்கு? ஆனா கொஞ்சம் கீழே இருக்கு.
மகனுக்கு தத்தெடுப்பு. ம். மகனாக தத்தெடுக்கிறது. மகனாக தத்தெடுத்தது. ஆமா. மகனாக தத்தெடுக்கிறது. இது வேற பைபிள்ல கூட படிக்கலாம். ஆ. திருவிவிலியம்ல இருக்குமாண்ணே? தமிழ் பைபிள்ல? இருக்கிறது. திருவிவிலியம்ல இருக்கோ, மத்த பைபிள்ல பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நானும் பார்க்கல தமிழ்ல, இங்கிலீஷ்ல மட்டும் தான் பார்த்திருக்கேன். புதிய ஏற்பாடு ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். படிங்க. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை சொல்லி சொல்றாங்க. இது திருவிவிலியம். ஈஸி கிரேட்ல படிக்கலாம். படிங்க. அது எவரெல்லாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நம்மை மீண்டும் அடிமைப்படுத்தி அச்சமூட்டுகிற ஆவியை நாம் பெறவில்லை, தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை உருவாக்கும் ஆவியை பெறுகிறோம். அப்படி பெற்றால் என் அன்பான பிதாவே என்று அளிக்கும் உரிமையை பெறுவோம். என் அன்பான பிதாவே சொல்லிட்டு யார் சொல்ல முடியும் சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய இந்த ஆவியை பெற்றவங்க சொல்ல முடியும். புரியுதா? இது ஓகே, புரியுது. கம்ப்ளீட்லி டேர்ம் வந்து மாறுது. என்னதுன்னா, தேவனுடைய ஆவியை பெற்றவங்க மட்டும்தான் வந்து அப்பா பிதாவே சொல்ல முடியும். ஆமா. அவங்களை ஏன் கொடுக்குறாரு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க, தேவனை தத்தெடுக்கிறாரு. ஓகே. சோ இதை நம்ம இங்க படிக்கிறோம், அப்பா பிதாவே சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த வசனம் படிங்க, 16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஓகே. நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோம் சொல்லிட்டு பரிசுத்தாவி சாட்சி கொடுக்குதுன்னா என்னதுன்னா, அவர் ஆவி நமக்குள்ள இருக்குல்ல. ஆமா. அடுத்து படிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் மாமே. தேவனுடைய நமக்கு உரிமை இருக்கு அவருடைய அழகு பண்றதுக்கு, அவருடைய சொத்துக்களுக்கு. ஓகே, அவருடைய சொத்துக்களுக்கு உரிமை இருக்கு. அப்படி படிங்க. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஓகே. இந்த 14ல இருந்து 17 வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா, அவருடைய சொந்த பிள்ளையாவதுக்காக ஒரு வாய்ப்பே தராரு, வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஓகே. இது நார்மலா வந்து நம்ம எல்லாம் தேவனால் படைக்கப்பட்டதுனால நம்ம தேவ பிள்ளைகள் சொல்றது கிடையாது. ஓகே. என்னதுன்னா, அவருடைய எல்லா இதுக்குமே வந்து ஒரு உடன் பங்காளியா மாத்துறதுக்கான ஒரு அழைப்பு. புரியுதா? அதனாலதான் ஸ்வீகாரம் சொல்லி வரும் அடிக்கடி. நான் இந்த வசனம் எங்கெல்லாம் வருது பாத்தீங்கன்னா, இங்கேயும் பாக்குறீங்க. அதே மாதிரி நம்ம எங்க படிக்கலாம்னா வந்து கீழே, அதுலயே கீழே கூட நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. ஓகேவா? பாத்தீங்களா? எல்லா சிருஷ்டிப்பும் காத்திருக்கிறோம். எதுக்குன்னா, இந்த தேவ புத்திரர்கள் இவங்க வந்து வேறுபட்டவர்கள், இவங்க கம்ப்ளீட்லி வேற. ஓகேவா? அப்படியே படிங்க. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது.
அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். புரியுதா? ஆ, புத்திர ஸ்வீகாரம் சொல்றது. ஓகே, ஆமா. ம். என்னதுன்னா இது வந்து சாதாரணது கிடையாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஓகேவா? ம். நம்மள வந்து அவருடைய புத்திரராகவே மாத்திறாரு. நம்ம ஆரம்பத்துல நம்ம பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய குமாரனா இருக்காரு. ஓகேவா? அந்த குமாரனுக்கு நம்ம என்ன பண்றோமா, உடன் சுதந்திரர். சுதந்திரரா நம்ம மாறுறோமா. மாறுறோம். அதனால இயேசு கிறிஸ்து நம்மள வந்து சகோதர சகோதரிகள் சொல்லி சொல்றாரு. சகோதரி சொல்றாரு. ஓகே, இது மத்த மக்கள் கிடையாது. கிடையாது. அப்பான்னு சொல்லி சொல்ற உரிமை வந்து பாத்தீங்கன்னா இந்த சபைக்கு மட்டும் தான் இருக்கு. மத்தவங்களுக்கு ஓகே. கிடையாது. கிடையாது. மத்தவங்க நடுங்கி நடுங்கி முன்னாடி வரணும். ஓகேவா? ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ஒரு உண்மையான அப்பாவா மாட்டாரு அவர. ஓகே. ஏன்னா தேவன் நம்மள என்ன பண்றாராம், அடாப்ட் பண்றாரு. அடாப்ட் பண்ணிருக்காரு. பண்ணிடுறாரு. இந்த வசனம் இங்க போடுற எத்தனை இடத்துல வருதுன்னு பாருங்க. புதிய ஏற்பாடுல ரோமர்லயே 3 இடத்துல வருது. ஓகே, ஓகே. அதே மாதிரி பாருங்க, இஸ்ரேல் மக்களுக்கு தான் இந்த வாய்ப்பு வர வேண்டியதுதான். ரோமர் 9ஆம் அதிகாரம் 3 படிங்க. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே. புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனைகளும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பாத்தீங்களா? புத்திர சுவீகாரமும் அவங்களுக்கு தான். அவங்க தான் வர வேண்டியது. ஆனா அதுல என்ன பண்ணாரோ நம்மள கொண்டு வந்துட்டாரு. ஓகேவா? ஆமா. சோ அதே மாதிரி கலாத்தியர்ல பாருங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1ல இருந்தே படிங்க. 4:1. பின்னும் நான் என்ன சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. புரியுது? அவன் அப்பாவோட பிள்ளையா இருந்தாலும் சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் எதையுமே எடுக்க முடியாது, அடிமைக்கும் என்ன இல்ல வித்தியாசம் கிடையாது. ஏன்? அவ வளர்ந்து இந்த இப்ப நம்ம தத்தெடுக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வந்ததான் இவன் என்னுடைய பையன் அப்படின்னு சொல்ற. தேவனை எப்ப தத்தெடுத்தார் சொல்லி பாத்தீங்கன்னா உலகம் தோற்றத்துக்கு முன்னாடியே பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, பிறந்திருக்கும். ஓகேவா? அப்ப என்ன நம்ம குழந்தையாதான் இருக்கும். ஓகே, வந்து அது மெச்சூர் ஆகிறோமோ அப்பதான் நம்மளுக்கு என்ன புரியும், நான் யாரோட தேவனுடைய பிள்ளை. ஆமா ஆமா. அது வரைக்கும் என்னதுன்னா ஒரு வேலையாள் கீழே வந்து கூப்பிட்டுருந்தாங்கன்னா என்ன பண்ணுவான் அவன், ஓகே இவங்க சொல்றதா கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் தூக்குவாங்க, அப்படி சொல்லுவாங்க, அங்க வருவாங்க, அங்க போ அப்படி சொல்லுவாங்க, அங்க போவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். ஒன்ஸ் அவன் வந்து ஒரு மெச்சூர் ஆயிட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா என் அப்பா யாரும் சொல்லி தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவான், ஆமா சொல்ல ஆரம்பிச்சிருவான். ஓகே எங்க அப்பா கிட்ட சொல்றேன் இது பண்றேன் சொல்லி சொல்லுவான். ஓகேவா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்காரனுக்கும் ஒரு சுதந்திரவாளிக்கும் டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கும். எது வரைக்கும் அவன் மெச்சூர் ஆகிற வரைக்கும். அவன் மெச்சூர் ஆயிட்ட பிறகு என்ன ஆயிடும், அவனுக்கு தெரிஞ்சிடும் நான் தான் அப்பாவோட பையன், இவ்வளவு பெரிய ஆளு எங்க அப்பா சொல்லி தெரியும். ஓகே, தெரியாது அவன். ஓகேவா? மத்த இன்னொருத்தவங்களோட அப்பாவுக்கும் இவங்க அப்பாவுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது. ஓகே, என்னதான் இவங்க அப்பா பணக்காரன். ஓகேவா? அந்த மெச்சூர் ஆனாதான் வந்து எவ்வளவு பெரிய ஆள் சொல்லி தெரியும். ஓகேவா? ஓரளவுக்கு அந்த புத்தி வந்தாதான். ஓகே, ஒரு 5 வயசு வரைக்கும் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஓகே, அதுக்கு மேல ஓரளவு தெரியாது. அந்த மாதிரிதான் இங்க பாருங்க. பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, 4:1 படிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். புரியுதா? காரியக்காரர்களுக்கும் வீட்டு விசாரணை பண்றவங்களுக்கும் ஏஞ்சல்ஸ்க்கு மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே கீழ்பட்டிருக்கிறான். ஆனா எது வரைக்கும், ஒரு டைம் வரைக்கும், குறித்த காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். இப்ப நம்ம இருக்கிறோம். ஓகே, சிறு பிள்ளையார் காலத்தில் நம்ம வழிபாட்டுக்கு நம்ம நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி
நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக ஆ காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் ஆ நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆ அனுப்பினார். மேலும் நீங்கள் ஆமா படிங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் ஆ அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆ ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்துவ மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாயும் இருக்கிறாய். ஓகே. ஹையர் என்னதுன்னா அந்த சொத்துக்கு வந்து நீனும் வந்து ஒரு உரிமையாளர் சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? அவர் என்ன சொத்து வச்சிருக்கிறாரோ, இப்ப திடீர்னு ஒரு அப்பா வந்து ஒரு பையன் தான் இருக்காரு, ஆனா வந்து ஒரு 10 பேரை அடாப்ட் பண்ற சொல்லி சொன்னாங்கன்னா அந்த 10 பேருக்கு என்ன பண்ணணும்? சட்டப்படி அந்த சொத்தை வந்து கொடுக்கணும். ஆமா. ஓகே. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபர்ஸ்ட் பையன் என்ன பண்ணணும்? ஒத்துக்கணும். ஆமா. ஓகேவா? ஆமா. ஆனா ஃபர்ஸ்ட் பையன் என்ன பண்றாரு? அவரே வந்து வழியை காமிச்சு நான் சேர்த்துக்கிறேன் சொல்றாரு. ஓகே. புரியுதா? இதான் நடக்குது. ஸ்வீகாரம் சில மீது என்னதுன்னா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, பெரிய ஒரு விஷயம். ஓகேவா? இது மற்றவங்க கிடையாது, மற்றவங்க அப்பான்னு சொல்லி சொல்றது கூட தகுதி கிடையாது. அது யாருக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு சொல்லி பாத்தீங்கன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு தான், அவருடைய ஆவியை கொடுத்த மக்களுக்கு மட்டும்தான். அவங்க மாம்சத்தினால புருஷனோட சித்தத்தினால பிறக்கல, அவங்க பிறந்தவர்கள் சொல்லி பாக்குறோம். தேவன் வந்து உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து என்ன பண்றாருன்னா சபையாக என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து சத்தியத்தினால அவங்களை வந்து வழிநடத்தி முழுமையா பிரித்து எடுக்கிறார் சொல்லி பாக்குறோம். ஏன்னா இந்த பூமிக்குரியவர்கள் கிடையாது, அவங்க பரத்துக்குரியவர்கள் சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இதே மாதிரி எபேசியர்லயும் ரோமர்ல பாத்தீங்க, கலாத்தியர்ல பாத்தீங்க, எபேசியர்லயும் பாருங்க. எபேசியர் 4:5-6. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவ மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். என்ன பண்ணிருக்காரா? சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஏன்னா இந்த வார்த்தை வந்து எத்தனை வார்த்தை வருது பாருங்க. இது மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா, இது ஒன்லி ஃபார் சபை. என்னதுன்னா தோன்றது முன்னாடியே நம்மள முன் குறித்து குற்றமற்றமா குடியேற்றமா இருக்கிறதுக்கும் அவருக்குள் நம்ம வந்து என்ன பண்ணாராம்? தெரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அவரோட மகிமையின் பொருட்களுக்காக என்ன பண்ணுமா? நம்ம போறதுக்கு தேவன் என்ன பண்ணாரு? நம்மளுக்கு ஸ்வீகார புத்திரராக தெரிந்து கொண்டார் இயேசு கிறிஸ்து மூலமாய். அப்படியே படிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். பண்ணிட்டு இருக்காரு, ரகசியமா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. இந்த சபை சொல்றது முக்கியமான ஒரு ரோல். ஆக்சுவலா முக்கியமானது, ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன பார்த்துட்டு இருக்கோம்? அவங்களுக்கு தகுதி கொடுக்குறாரு. நீங்க பரலோகத்துக்கு வாங்க சொல்றாரு. ஆமா, மகிமையான சரீரம், அழியாமை சாகாமை உடையது சொல்ற அந்த இதெல்லாம் கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் அவங்கள வந்து புத்திரர்கள் சொல்லும்போது என்னதுன்னா டைரக்டான என்னது? தேவனுடைய அப்பா சொல்றாரு. சன்ஸ் adopted sons. கரெக்ட்டா அது? ஓகே. சோ எப்படின்னா பரிசுயை கொடுத்து நம்ம என்ன இது வந்து
அப்பான்னு சொல்லி சொல்றதுக்கு, அப்பா பிதாவே சொல்றதுக்கு வந்து பிதாவே சொல்றது. நம்மளுக்கு கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இது ஓகே. இது நம்ம அடுத்த பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சபைக்கான என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ சொத்து. ஓகே. சொத்து ஓகே. இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் காட். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6-7. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். பாத்தீங்களா? எதுக்காகவும் அப்படியே படிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு, கிஃப்ட். இல்ல 6-7 படிங்க ஒரு வாட்டி. ஓகே. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. பாருங்க, வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, இதை நான் போடுறேன். படிங்க. வரவிருக்கும் யுகங்களில் கிறிஸ்து இயேசுவில் நமக்கு காட்டிய தயவின் மூலம் வெளிப்பட்ட தமது கிருபையின் ஒப்பற்ற ஐஸ்வர்யங்களை அவர் வெளிப்படுத்தும்படியாக. என்னன்னா, ஒப்பற்ற ஐஸ்வர்யங்களை அவர் வெளிப்படுத்தும்படியாக சொல்லி பார்க்கிறோம். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து, இந்த பூமியில வந்து எது வந்து ரொம்ப ஐஸ்வர்யம்? தங்கம். கோல்டு. ஓகேவா? ஆமா ஆமா. 1 கிராம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ரேட்டிங்க? அது லாக்ஸ் கணக்கு போச்சா? 14,000 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே. டுடே. ஓகே, 15,000 போயிட்டு இருக்கு. ஓகேவா? தங்கத்தோட ரேட். 1,20,000. ஆமா. இப்போ இதுல என்ன பாக்குறீங்கன்னா வந்து, இது பூமியில. இப்போ நம்ம சோலார் சிஸ்டத்துல இப்போ ஒரு ஆஸ்ட்ராய்டு ஓகே. என்னன்னா, இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு பேர் வந்து என்னதுன்னா 16 சைசி. ஓகே. சொல்றது ஒரு ஆஸ்ட்ராய்டு, ஒரு கல், எரிக்கல். அது வந்து மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கு. ஓகேவா? அதுல வந்து ஃபுல்லா எதால செய்யப்பட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா தங்கம், தங்கம், பிளாட்டினம் அந்த மாதிரி இருக்கு. அதோடைய டாலர் பாத்தீங்கன்னா 700 குவிண்டிலியன் சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. அப்போ இதோட சைஸ் பாத்தீங்கன்னா வந்து 220 இருந்து 280 கிலோமீட்டர். ஓகே. அது ஸோ அதோட வேல்யூ நம்ம பூமியில வந்து பாத்தீங்கன்னா for 820 8.2 billion, 8.3 billion people billion. நான் என்ன சொல்றேன்னா, அந்த எரிக்கல்ல இருக்கிற தங்கத்தை எல்லாருக்கும் உலகத்துல இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா 8.3 பில்லியன் people. ஓகேவா? அவங்க எல்லாருக்கும் கொடு சொல்லி சொல்றேன். அப்ப எவ்வளவு காசு கொடுக்கலாம் சொல்லிட்டு ஒருத்தருக்கும். ஓகே. ஓகே.
அப்போ என்னதுன்னா என்ன சொல்லுதுன்னா அத வந்து 8.3 பில்லியன் பீப்புளுக்கு கொடுத்தோம்னா ஈச் பர்சன். ஓகேவா? ஓகே. ஒருத்தருக்கே 8 ட்ரில்லியனா? அப்பா. இல்ல 84 பில்லியன் டாலர்ஸ், யூஎஸ் டாலர்ஸ். ஓகே ஓகே. என்னன்னா இது யூனிட் 100,000 10,000 லேக் 10 லேக் க்ரோ 10 க்ரோ. அப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து க்ரோ ஆரம்பிக்குது. ஓகேவா? அப்பா ஆமா. ஆனா வந்து 8,05,417 கோடி. 8,05,417 கோடி வந்து என்ன பண்ணலாம்னா ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும். ஒருத்தருக்கு கொடுக்கலாம். அந்த ஒரே ஒரு எரிக்கல்ல அந்த கல்லை மட்டும் எடுத்தாங்கன்னா. ஓகே. எல்லார் கையிலுமே இந்த காசு இருந்ததுன்னா என்ன ஆகும்? எல்லாருமே கோடீஸ்வரர். யார்கிட்ட விற்பாங்க? யார்கிட்ட விற்பாங்க? விற்க மாட்டாங்க. ஓகே. எல்லாருக்கும் இதா இருக்கு. ஒருத்தர் கையில எத்தனை கிலோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? வா. ஒருத்தர் கையிலேயே வந்து எத்தனை கிலோ கொடுக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஈச் பர்சன் என்னதுன்னா 5 டன்னு. ஓகே. இல்ல 5 டன் கிடையாது. 5,29,190 கிலோ. தங்கம் கொடுக்கலாம் ஒரு பர்சனுக்கு ஈச் பர்சன். 529 டன்னு. ஆமா. இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? தங்கத்திலே வீடு கட்டலாம். ரோடு தங்கத்திலே போடலாம். ஓகே. ஒரு கல்லு. ஓகே. அப்போ என்னதுன்னா இந்த பூமியில வந்து தங்கம் சொல்றது வேல்யூவா தெரியறது வந்து அண்ட சராசரத்துல வந்து அது என்ன இல்ல வேல்யூவே இல்ல. ஏன்னா ஏகப்பட்டது இருக்கு. ஓகே. இந்த பூமியில வந்து பணம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பெருசா தெரியறது வந்து அந்த வெளியில போனீங்கன்னா அது வேல்யூவே கிடையாது. இல்ல. ஆமா. ஓகேவா? ஆமா. சோ அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா தேவனுடைய ஐஸ்வர்யம் சொல்றது வந்து பயங்கரமானது. ஓகேவா? கணக்கே அடங்காதது, பயங்கரமானது. ஓகேவா? இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்க தான் வந்து இதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா தேவன் நினைச்சாருன்னா ஒரு சின்ன ஒரு எரிக்கல் வந்து வானத்துல இருந்து வந்து வீட்டுல வந்து விழுந்து அது ஒரு கிலோ இருந்ததுன்னா அதுக்கு நீங்க போய் இது பண்ணீங்கனாலே பெரிய பணக்காரன் இல்ல. எல்லாம் வந்து பூமியில வந்து இங்க நான் வந்து தங்கம் இருக்கு சொல்லி தேவன் காமிச்சாருன்னா என்ன இல்ல தேவன் நினைச்சா வந்து ஒருத்தன் வந்து பெரிய ஆளாக்குறதுக்கும் ஒருத்தன் கம்மியாக்குறதுக்கும் தேவனால் முடியும். ஆனா தேவனோட நோக்கம் என்னதுன்னா சபை சொல்ற அந்த அழைப்பு அந்த அதான் முக்கியமா பாக்குறான்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துல வந்து ஆஸ்ட்ராய்டா இருக்கட்டும் இந்த மாதிரி இது இருக்கட்டும் பூமியானது வந்து ஒரு விசேஷமான ஒரு காரியமா இருக்கு. ஓகே. அது இப்ப இவ்வளவு தூரம் தங்கம் இருந்தாலும் உலகத்துல மரம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே இல்ல. மரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து வீட்டு வாசக்கல்ல வைப்போம். ஓகே. நம்ம பென்சில் பசங்களுக்கு சீவறதுக்கு நம்ம கொடுப்போம். ஆனா இந்த நம்மளோட சோலார் சிஸ்டத்துல ஓகே மரம் சொல்றது வேற எங்கேயுமே கிடையாது. ஓகே. தங்கம் ஏகப்பட்டது இருக்கு, டைமண்ட் ஏகப்பட்டது இருக்கு, ஓகே, பிளாட்டினம் ஏகப்பட்டது இருக்கு. ஓகேவா? ஒட்டுமொத்த அந்த இதுல நம்ம சோலார் சிஸ்டத்துல ஏகப்பட்டது இருக்கு. அதுல பாருங்க ஒரு கல் இருக்கு. ஓகேவா? அது மாதிரி ஏகப்பட்ட கற்கள் இருக்கு. ஓகேவா? ஆனா மரம் சொல்றது என்ன இருக்கு? பூமியில மட்டும் தான் இருக்கு. பூமியில மட்டும்தான். ஒரு உயிருள்ள மண்ல இருந்து விளைஞ்ச ஒரு ஜீவராசி. ஓகே. ஆனா மரம் நம்ம பூமியில வந்து எப்படி யூஸ் பண்றோம்? அது கிட்டத்தட்ட வேஸ்ட் மாதிரி தான். வெட்டி போட்டுறாங்க, வேணும்னா வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா வெட்டிடுறாங்க. ஆமா, எரிக்கிறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்றோம். ஆமா. ஆனா இதுவே வந்து வேற உலகத்துல தூதர்கள் இருக்கிற அந்த உலகத்துல அந்த மாதிரி இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? மரத்தை அவங்க உலகத்துல கோடி பில்லியன் கணக்கான காசுக்கு போகும் ஒரு கிலோ. ஓகே. இப்ப வேற ஒரு கிரகத்துல வேற ஒருத்தவங்க வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற எங்கேயோ. அண்ட சராசரம் பெருசு இல்ல, அதுல எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னொருத்தவங்க. அவங்க உலகத்துல மரமே கிடையாது. ஓகே, தங்கம் அப்படிதான் இருக்கு வச்சுக்கோங்க.
அப்ப அவங்களுக்கு இது எப்படி ஆ இருக்கும்? இது இப்ப ப்ரீசியஸா ரொம்ப விலை மதிப்பற்றதா இருக்கும். ஆமா. அதிசயமா அவங்க யூஸ் பண்றதே ரொம்ப ஆச்சரியமா யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. ம். ஸோ அதனால இந்த நம்ம பார்க்குற பொக்கிஷங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அநித்தியமான ஒரு காரியங்கள் தான் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே. ம். ம். ஸோ ம். அப்போ சொத்துன்னு சொல்லும்போது என்னதுன்னா, இந்த இது கிடையாது. ஓகே. இது பார்க்குற கிடையாது. ஓகே. பொருட்கள் கிடையாது. என்னதுன்னா, ம். இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசு. அத ஆளுகை ஆ. செய்யறதுக்குன்னு ஒரு அழைப்பே ஒரு பெரிய அழைப்பு. ஓகேவா? இப்ப ம். தூதர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வராங்களாம். ஓகே. ஓகே. தேவனுடைய படைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் மனுஷன் மட்டும் கிடையாது. அது ம். தாழ்த்தப்பட்டது இருக்கு. ஓகே. ஆமா. ஆ. இப்போ நம்ம என்ன பண்ணோம் சொல்லி சொல்றோம். ஆனா உண்மையிலே தேவதூதர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேற்று கிரகத்து ஆளுங்க. ஓகே. ஓகே. ம். அவங்களுக்கு தனி சரீரம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன்ல வாழ முடியும். ஏன்னா அவங்க சரீரம் ஆ. வெடிக்கிற சரீரம். நெருப்பு. ஓகேவா? நெருப்பு. ஓகே. அக்கினி ஜுவாலைன்னா அது நெருப்பு தான். ஆமா. ஆ. நெருப்பு. சில பேர் வந்து காற்று. ஓகே. வேற ஒரு உலகத்துல வாழ முடியும். கண்ல பார்க்க முடியாது. முடியாது. ஓகேவா? ஓகே. ம். ஆனா அவங்களுக்கு அந்த சரீரம் கொடுத்திருக்காரு தேவன். ஓகேவா? ஓகே. அப்போ ம். நம்ம பூமியில வாழ்றதுக்கான சரீரத்தை தேவன் கொடுத்திருக்காரு இப்போ. ஓகே. ம். ம். நம்ம ம். சரீரம் மாற்றப்படுமா? தேவனோட மகிமை சரீரமா சரி மாற்றப்பட்டுச்சுன்னா, மாற்றப்படும். அவர் ம். இருக்கிற இடத்துக்கு நம்ம கொண்டு போய் முடியுமா? அப்போ ஆ. ஜோதிகளின் பிதாவாகிய தேவன் அவரை நம்ம ஆ. பார்க்க முடியும். அந்த பார்க்க மாதிரி. முடியும். ஓகே. ஓகே. சோ இதுதான் அங்க தன்மை சொல்லி பார்க்கிறோம். சோ அப்படி பார்க்கும்போது அந்த அந்த என்னதுன்னா ஹையர் என்னதுன்னா சொத்துக்கு பங்காளி எல்லாம் அவருடைய பொக்கிஷங்களுக்கு பங்காளியா ஆகிறோம்னா அவளுக்கு பதவி தேவன் வந்து அவ்வளவு பெரிய ம். காரியம் செய்யறா சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஆனா நம்ம ஓகே. என்ன பண்ணப்பட்டோம்னா இந்த சொத்துக்கு பங்காளியா இருக்கிறவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஓகேவா? மட்டும்தான். ஓகே. ஓகே. ம். அதனால்தான் அவருக்கென்றும் எல்லாம் உண்டாக்கப்பட்டு சொல்லி போட்டிருக்கு. உண்டாக்கப்பட்டது. ஆமா. ஆமா. ஆ. ஆனா அவருக்கென்று இருக்கிறதுல வந்து சபையை என்ன பண்ணுதா? ஆ. உடன் தேவன் சுதந்திரது. ஆமா. சேர்ந்துருது. ஆ. தேவன் என்ன சொல்றாருன்னா இவங்களை உன்னோட சகோதரரை ஏத்துக்க சொல்லி போனா அவர் என்ன பண்றாரு? ம். ம். ஏத்துக்கலாம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அவர் ஓகே. சகோதரர் என்று சொல்றதுக்கு அவர் என்ன பண்ணல? ஆமா. இது பண்ண வெட்கப்படவே இல்ல. ஆமா. ம். இப்ப வெக்கப்படல சொல்றது வந்து எதுக்கு அர்த்தம் சொல்லி பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா, ஆ ஒரு எளிமையான ஒரு ஆள வந்து நம்ம கூட்டு போறதுக்கே நம்ம வெட்கப்படுவோம். ஓகேவா? ஆ. ஆமா. ஆ. ஆ. அப்ப மண்ணான ஒருவர்கள். ஓகேவா? ஒண்ணுமில்லாதவர்கள். ஓகே. ஆமா. பாவ மனுஷர்கள். ஓகே. நம்மளே வந்து தேவன் அவ்வளவு பெரிய மகிமை கொண்டு போறாங்கன்னா, கொண்டு போறாரு. ஆ. சொல்றதுக்கு வந்து தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலையா? வெட்கப்படல. வைக்கவே படவில்ல. ஆ. அப்போ அந்த வெட்கப்படல சொல்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, சும்மா படிச்சுட்டு போறது நம்மளோட வேலை கிடையாது. வேலை கிடையாது. ஓகே. ம். எதுக்காக வெட்கம் சொல்லி அங்க வார்த்தை வந்திருக்கு. ம். சொல்லி பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்ம வெட்கப்படுறதுக்கான ஏற்ற ஆட்கள் தான். அதுக்கு அந்த அளவு தான். ஆமா. ம். ம். ஓகே. ஏன்னா ஆமா. தகுதி இல்லாதவங்க. நம்மள என்ன பண்றாருன்னா தேவனு அவருடைய அவர் வந்து என்னோட பிள்ளைகள நான் இவங்கள என்ன பண்றேன்? எடுத்துக்கிறேன். இவங்க ஆமா. பூமியில இருந்து நான் என்ன பண்றேன்? என்னோட பிள்ளைகள தத்தெடுக்கிறேன். தத்தெடுக்கிறேன். ஓகே. நிமித்தம் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஆ. முழுமையா நம்மளுக்கு வந்து ம். சொல்லிட்டு இவரு நம்மள தத்தெடுக்கிறார். நம்மள சகோதரா பார்க்கறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆ. அவங்களுக்கு வார்த்தைகளை சொல்ற சொல்லி வராரு சொல்லி பார்க்கிறோம். ம். ம். ஓகே. அவ்வளவு தூரம் கீழ்ப்படிதார் சொல்லி படிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஆமா. ஆ. எல்லாத்துக்கும் சுதந்திரவாளி அவர்தான். ஆனா அவர் என்ன பண்றாரு? நம்மளையும் சேர்த்துக்கிறாரு. ம். அவ்வளவு தூரம் கீழ்ப்படிஞ்சு வராரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம். ம். தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ அதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே. ம். ம். நம்மளா படிச்சு போனோம்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஓகே. நம்ம ஆமா. ஒண்ணு ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க? வெட்கப்படல. ஏன் வந்து புத்திரரை மாத்துறாரு? ஏன் ஆ. வந்து இனி வரும் உலகத்தை வந்து தூதர் கையில கொடுக்கல? சோ ம். ஏன் இயேசு கிறிஸ்து வந்து ஆதாம்க்கு இணையா வந்து வராரு? சொல்லி நம்ம கேள்வி கேட்க புரிதலே வரும். கரெக்ட். ம். ம். ஓகேவா? ம். ம். சோ அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்தபடியா நம்ம பாக்குறது வந்து தேவதூதர்களும் நம்ம நியாயத்திருக்கிறதுக்கான அதிகாரமே கொடுக்குறாங்க. ம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்ப என்னதுன்னா அவங்களுக்கும் மேல நியாய தீர்ப்புனா என்னது? அவங்களுக்கும் மேல மேல உள்ளவங்க தான் கீழே நியாயம் கொடுக்க முடியும். ஆமா. ம். அவ்வளவு பெரிய அதிகாரத்தை வந்து தேவன் என்ன பண்றாரு? நம்மளுக்கு கொடுக்குறாரு. வச்சிருக்காரு. ஓகே. ம். ஓகே. சோ நாட் ஜஸ்ட் பூமியை மட்டும் கிடையாது. இதுவே அது மட்டும் இல்லாம நம்ம வெளிப்படுத்தல பாக்குறது இருக்கட்டும். ஓகேவா? என்னன்னா வேணா படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம்
21ஆம் வசனம். ஆ. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஜட்ஜ் ஏஞ்சல்ஸ். ஓகே. ஆ, அப்புறம் சிட் ஆன் த சேம் த்ரோன் ஆமா. ஆஃப் காட் அண்ட் இதெல்லாம் என்னது? அவரோட த்ரோன்லயே உட்கார வைக்கிறாரு. அவர்கிட்ட ஓகே. ஓகே. சோ சரி, அடுத்த வசனம் படிக்கலாம். எத்தனாவதுண்ணே? வெளிப்படுத்தல் ஓ சரி, வெளிப்படுத்தல தானியேல் 7ஆம் அதிகாரம் ஓ ராஜ்யத்தை என்னன்னைக்கு 22ஆம் வசனம். ஓ அது 7:22. ஆமா ஆமா, 22. இந்த கொம்பு பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். அதுக்கப்புறம் அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். இல்ல 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 22 அதான் இருக்கா? அதான் இருக்குண்ணே. பரிசுத்தவான்களுக்கு இது நீண்ட ஆயுசுள்ளவர் சொல்லி போட்டிருக்கா. அதுக்கு முந்தின வசனம் படிக்கவா? ஆமா, முந்தின வசனம் 21 இருக்கு. நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். ஓகே ஓகே. இப்போ என்ன போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அந்தி கிறிஸ்து சொல்ற அந்த ஒரு கொம்பு வந்து என்ன பண்ணுமா பரிசுத்தவான்களை மேற்கொண்டு சொல்லி பார்க்குறோம். எது வரைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, காலம் நிறைவேற வரைக்கும். அந்த ஒண்ணு என்ன ஆகுதான், பரிசுத்தவான்களுக்கு ராஜ்யம் ஒப்படைக்கப்படும் சொல்லி ஒப்படைக்கப்படுது. ஓகே. இதே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 7ஆம் வசனத்துல படிக்கலாம். 7:7 27. ஆமாமா. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். ஓகேவா? அதே மாதிரி வந்து 18 படிங்க. 17-18. அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஓகேவா? சோ அப்ப பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இல்ல 6ஆம் வசனம். கொண்டு அந்த அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். 6ஆம் வசனம் படிக்குவாங்க. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். யாரு அரசாளுறாங்க? சபை. சோ இது திருப்பி பழைய ஏற்பாடா இருக்கட்டும் புதிய ஏற்பாடா இருக்கட்டும் எல்லாத்தையும் போட்டிருக்கு. ஆமா. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் சொல்ற இடத்துல பாத்தீங்கன்னா அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். அவர் மேல் தோல் மேல் இருக்கும் சொல்லி பாக்குறோம். ஓகே. சோ பாத்தீங்கன்னா அந்த ராஜ்யம் வந்து யார் கையில கொடுக்கப்படுது பாத்தீங்கன்னா கிங்டம்.
ஹோலி செயின்ட்ஸ் யாரு? சர்ச். சபை. சர்ச். ஆமா. சொல்லி பார்க்குறோம். ஆ. ஓகே. நித்திய ஜீவன் அவங்க தேவனை தரிசிப்பார்கள். ஓகே. அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். இது யோவான் 4:14-2. யோவான் 14:2 ஆமா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஓகே. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம்னா என்ன இருக்கு? வாசஸ்தலம்னா என்னது? வீடு. வீடு. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, உங்களுக்கு உங்க அப்பா கிட்ட வந்து ஒரு 10 வீடு 20 வீடு இருந்ததுன்னா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவீங்க? என் அப்பா கிட்ட வந்து 10 வீடு இருக்குப்பா. ஆமா. கோயம்புத்தூர்ல 2 வீடு இருக்கு, அப்புறம் ஊட்டில 2 வீடு இருக்கு, கொடைக்கானல்ல 2 இருக்கு. ஒரு இடத்துல ஒரு எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் ஒரு வீடு இருக்கு. ஓகே, நாங்க போய் ஸ்டே பண்ணுவோம் சொல்லுவீங்க. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். ஒன்று 2 சொல்லுங்க. அநேக வாசஸ்தலம்னா என்னது? தங்குற இடம், வாசம் பண்ற இடம். ஓகேவா? இவ பூமி சொல்றது என்னது? அது ஒரு வாசஸ்தலம். ஓகே. அப்ப அநேகம்னா என்னது? இந்த மாதிரி ஏகப்பட்ட படைப்பு இருக்கு. ஆமா. ஓகே. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பூமி மட்டும் தான் தெரியுது. பூமி மட்டும் தான். இந்த பைபிள் சொல்லப்பட்டது பாத்தீங்கன்னா இந்த பூமி படைப்புல இருந்து தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஓகே. புதுசா ஒரு ஹிண்ட் கொடுக்கறது என்னதுன்னா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்கு. ஓகே, அப்படி இல்லைன்னா வீட்டு சொல்லிருக்க மாட்டேன். நான் போய் உங்களுக்கு என்ன பண்றேன்? இன்னொரு ஒரு தனியான ஒரு இடத்தையே ஆயத்தம் பண்றேன். ஓகே. தனியான ஒரு உலகத்தையே உண்டு பண்றாரு. அது பயங்கரமான உலகமா இருக்க போகுது. ஓகேவா? யாருக்கு சொல்றாரு? இவங்களுக்கு தான், சபைக்கு. ஓகேவா? நான் வந்து உங்களை வந்து என்ன பண்ண கூட்டு போறேன்னு சொல்றாரு. ஓகே. எங்க அவரு அந்த வாசஸ்தலத்துக்கு கூட்டு போறாரு. ஓகே. இந்த பூமியில இருந்து வேற ஒரு கிரகத்துக்கு போறோம், வேற ஒரு இடத்துக்கு போறோம். ஓகே. ஓகே. சோ அதுல நீங்க பார்க்க விஷயம் என்னன்னா, இந்த வாசஸ்தலம் இந்த மாதிரி வாசஸ்தலம் வந்து ஏகப்பட்டது இருக்குன்னு சொல்லி போட்டு சொல்றாருல இவரு. ஆனா எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் என்னதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இவங்களுக்காக மரிச்சு என்ன பண்ணும்? ஜீவபலி ஒப்பு கொடுத்து இங்க பூமியில இருந்து சில பேர் என்ன பண்ணுமா, அவ்வளவு பெரிய பதவி பண்ணுமா. இந்த மாதிரி பூமியில வந்து நடந்த அந்த அநியாயம் வந்து எங்கேயுமே நடக்கல. மத்த இடத்துல இந்த சாத்தான் யாரும் என்ன பண்ணல, வஞ்சிக்கல இல்ல. ஓகே, அது நல்லாதான் போயிட்டு இருந்திருக்கு. அவ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணதுனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தேவன் வந்து என்ன பண்ண வேண்டியது, அனுப்பி. ஆமா, இது ஒரே தடவை நடந்தது, இந்த மாதிரி நடக்கவே இல்லை முன்னாடி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி வந்து முதல் பேரானவரா இருக்காரோ, பிறந்ததுல பிறப்புல வந்து முதல் பேரானவரா இருக்காரோ, அதே போல மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல என்ன இருக்கான்? அவரு முதல் பலனார். ஓகேவா? அவர்தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் இந்த மாதிரி மரித்தோர்ல இருந்து உயிர்த்தெழுதல் சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணல, இல்ல. ஆமா, அது எங்க மட்டும் தான் நடந்திருக்கான்? வாசஸ்தலம் ஆகிய பூமியில மட்டும் தான் நடந்திருக்கு. இங்க மட்டும் தான் நடந்திருக்கு. ஓகே. ஓகே. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல தேவனுடைய படைப்பின் கீழே இருந்த ஏகப்பட்ட 1000 கோடி கோடி கோடிக்கணக்கான வருஷம் முன்னாடியும் சரி, இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டைம் தான் வந்து ஒரு பயங்கரமான டைம். இதுதான் உத்து நோக்க தேவதூதர்களே என்ன பண்றாங்களாம், ஆசையா இருந்தாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பயங்கரமான ஈவெண்ட் நடக்குது, மாற்றம் நடக்குது. ஓகே, சராசரத்திலே ஒரு சேஞ்ச் நடக்குது. ராஜ்யம் இப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாளா நம்ம என்ன பண்ணிருப்போம், விஜய் வருவாரா, என்ன ஆகும், சொல்லி பாத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி என்னதுன்னா இவங்க என்ன பண்றாங்க, எப்ப வருவாங்க, யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த தேவதூதர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்களாம், காண ஆசையா இருக்காங்களாம். அதுதான் நம்ம பாக்குறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில 2ஆம் வருகைக்குள்ள சூஸ் பண்றாரு தேவன். ஓகே, நம்ம பூமியில இருக்க மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பெரிய டைமா இருக்கு. ஓகேவா? வந்து பாத்தீங்கன்னா அவங்க யுகமா வாழ்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மொமெண்டா இருக்கு சொல்லி பாக்குறோம். இது டைம் பெரிய டைமா இருந்தாலும் ஆனா அவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா இது பெருசா தெரியாது. ஆமா, சொல்லணும்னா உங்களுக்கும் உங்களுடைய சின்ன குழந்தைக்கோ வயசு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? அவளுக்கு எனக்கு 25 வயசு கிட்ட இருக்கும்.
25 வயசு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆமா. இப்போ 2 பேருமே வந்து 1,00,000 வயசு வாழ்றீங்க அப்பா. வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே, நித்திய ஜீவன்னா என்னது? அதுக்கு அழிவே கிடையாது. மரணமே கிடையாது. ஆமா. ஓகே, அப்போ 2 பேருமே எத்தனை வருஷம் வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 1,00,000. ஓகே, அதுல 25 வயசு வந்து டிஃபரன்ஸ் இருக்குமா? இல்ல, இருக்காது. சரி, அதே வச்சுக்கோங்க, 1 கோடி வருஷம் வாழ்றீங்க எப்பா. 2 பேரும். அப்படி இருந்ததுன்னா அந்த 25 டிஃபரன்ஸ் இருக்குமா? இப்போ உங்க ஃப்ரெண்டு வந்து 99,99,975 ரூபா கொடுக்குறாரு. ஓகேவா? வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. அவர் என்ன பண்ணுவாரு, ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1 கோடியே கொடுத்துருவாரு இல்ல? ஓகே. ஆமா. 25 பெருசு கிடையாது. ஓகே, 25 ரூபாய் சொல்லிட்டு. ஏன்னா அந்த வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக இந்த வருஷங்கள் என்ன ஆயிடும், ஒண்ணுமே இல்லாம. ஆமா. ஓகே, அதுவே நீங்க வந்து 100 கோடி 1000 கோடி இல்ல 10 லட்சம் கோடி வருஷம் வாழ்ந்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? ரொம்ப இருக்காது. ஒரே நேரத்துல தான் வாழ்ந்த மாதிரி இருக்கும். ஆமா. ஓகேவா? சோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா நித்திய ஜீவனோட பார்வையில தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆதாம் தொடங்கி நம்ம மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்ல முடிஞ்சிருவோம். ஓகே. அவர் வந்து 4000 வருஷம் முன்னாடி வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் கோடி வருஷத்துல வச்சீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அது ஒண்ணுமே இல்லாம இது ஒண்ணுமே இல்ல. அதுக்கு இதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆமா, ஈக்குவலேட்டே ஆகாது. சோ அதுதான் நித்திய ஜீவன், சாகாமை, நீண்ட ஆயுசுள்ளவர். ஓகேவா? அந்த கணக்குல வர்றது சொல்லி பாக்குறோம். ஓகே. அப்போ என்னதுன்னா நம்மளுக்காக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்த ஆயத்தம் பண்றாரு சொல்லி பாக்குறோம். இது பார்க்கலாம். யாரா சபைக்கு இருக்குதான். அடுத்தபடியா நம்ம பாக்குறது கடைசி பாயிண்ட் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆமா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஓகேவா? என்னதுன்னா இந்த ஜனங்களை பத்தி தான் என்ன சொல்றாருன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் சொல்லி சொல்றாரு. என்னதுன்னா வாக்கு தத்துவத்துக்கு புறம்பாக இருந்த புறஜாதி மக்களாகிய நம்ம, இது இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது. நம்ம என்ன ஆயிட்டோமா, வாக்கு தத்துவத்தின்படி இஸ்ரேல் ஆயிட்டோம். என்ன ஆயிட்டோமா, இந்த வாக்கு தத்துவத்துக்கு உடன் சுதந்திரவாளி ஆயிட்டோம். ஓகே, ப்ராமிஸ் கலாத்தியர்ல சொல்லுவாங்க. படிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். சரி, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29 படிங்க. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா? ஆமா, போட்டிருக்கு. நீங்க கிறிஸ்துவனுடையவர்களா இருந்தீங்களா, ஆபிரகாமுடைய சந்ததியும் மேல் கட்டப்பட்டு அவருடைய உடன்படிக்கை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே, அவரோட கூட பாடுபட்டு அவருடைய உண்மையான சத்தியத்தை வந்து நீங்க திருவசனமா சொல்லி பக்தி விருத்திக்கான காரியங்கள் நீங்க பண்ணீங்கன்னா, சபையின் பக்தி விருத்திக்கான காரியங்கள் பண்ணீங்கன்னா, நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய இருந்தீங்கன்னா, நீங்க ஆபிரகாமின் புத்திரராக வர்றீங்களா. அந்த அவருக்கு என்ன கொடுத்தாரு தேவன் வாக்குத்தத்தம், ஒன் சந்ததி மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். அது மட்டும் இல்லாதபடிக்கு உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ஓகே, அது எல்லாமே யாருக்கு நிறைவேறுமா? இங்க சர்ச்சுக்கு நிறைவேறுமா, சபை. ஓகே, அப்ப என்ன ஆயிடும்னா ஆபிரகாமுடைய ப்ராமிஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆயிடுது, அப்ளிகபிள் ஆயிடுது. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து நார்மலா கேட்டு அப்படியே போற மக்களா இருந்தோம்னா வந்து வழி அறிக்கை மாதிரி ஆயிடும். ஓகேவா? இது உண்மையிலே நம்ம வந்து உணர்ற மக்களா இருக்கணும். ஓகே, நல்ல நடத்த. ஓகேவா?
ஓகே. ஆபிரகாம் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் தேவனே எனக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்க, கொடுக்குறீங்க. ம். ஓகே. ஆனா அவருக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க சொல்லி நான் படிக்கிறேன். ஓகே. ம். அப்போ என்னதுன்னா சபிக்கிற அவர் ஆசீர்வதிக்கணும் ஆசீர்வதிப்பேன், சபிக்கிற சபிப்பேன்னு சொல்லும்போது தேவன் என்ன பண்றாரு, நம்ம மேல நோக்கமா இருக்கிறாரு. ஓகேவா? ஆமா. உலக மக்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பாத்தீங்கன்னா சபை வந்து பாத்தீங்கன்னா பூமியை ஆளுகை பண்ணது. எல்லாருமே என்ன ஆமா. பண்ண போறாங்க, ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்துவ சபை மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. ஓகே. வழி. ஓகே. அப்போ என்னன்னா யாருமே வந்து நம்மளுக்கு விரோதமா பேச முடியாது. பேசுனாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்காங்க, ஆசீர்வதிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். சபிச்சிட்டாங்கன்னா அதுவும் அவங்களுக்கும் அதான். அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம என்ன பண்றாரு, சபைக்கு கொடுக்குறாரு. சபை கொடுக்குறாரு. ஓகே. ஓகே. சோ இது மட்டும் இல்லாம நிறைய இருக்கு. சோ இதோட நம்ம முடிக்கலாம் இன்னைக்கு. சோ இது மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், சபை சொல்றது பயங்கர பிளெஸிங். இந்த ஹெவன்லி காலிங். சபை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அழைப்பு. ஓகே. அந்த அழைப்புக்கு வந்து நம்ம பாத்திரவடை கிடையாது, தகுதி இல்ல. அதனாலதான் வந்து ஒருவனும் மேன்மை பாராட்டக்கூடாது. ஓகே. தேவனுடைய ஈவனா என்னது, கிஃப்ட். ஓகே. வந்து நீங்க என்ன காசு கொடுத்து வாங்குவீங்களா? கிடையாது. இல்ல. ஓகே. அவர் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஓகேவா? அது நம்ம வாங்குறோம். தேவன் நம்மளுக்கு கொடுத்த கிஃப்டா. ஓகே. அதனால நம்ம என்ன பண்ணுமா, அந்த கிஃப்ட் இவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கீங்களே தேவனே சொல்லிட்டு நம்ம மனம் உணர்ற மக்களா இருக்கணுமா? ஓகே. அந்த கிஃப்டோடைய தன்மையை தான் நம்ம பார்த்தோம். என்னன்னா அதுல இருக்கு. ஆமா. பரலோக அழைப்பு, மகிமை உள்ள சரீரம், மகிமை, கணம், ஓகே, நித்திய ஜீவன், தேவ புத்திரர்கள், அப்புறம் எல்லா சுதந்திரமும் கொடுக்குறாரு அவருடைய சொத்துக்கு. அப்புறம் தேவதூதர்களை ஆளுகை செய்யறாரு. தேவனுடைய சிங்காசனத்தை உட்கார முடியுமா? முடியுமா? அப்புறம் இந்த ராஜ்யத்தை வந்து ஒப்பு கொடுக்குறாராம். அப்புறம் ஸ்பெஷல் பிளேஸ் நம்மளுக்கு உருவாக்குறாராம். ஓகே. ஆயத்தப்படுத்துறாராம். அது மட்டும் இல்லாத வரைக்கும் ஆபிரகாம் உடைய ப்ராமிசஸ் எல்லாமே என்ன பண்ணுதான், வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நமக்குள் நிறைவேறுது. ஓகே. சோ இதுதான் பாக்குறோம். எழுதிக்கோங்க வேணா, இல்ல நான் இதை அனுப்பிச்சு வைக்கட்டுமா? ஆமா, நான் இதை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அந்த இதை ஆட் பண்ணிடலாமான்னு லாஸ்ட்ல ஆபிரகாமுடைய பிளெஸிங்ஸ் அப்படியே நிறைவேறுதுன்னு. சும்மா நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வர்றது வந்து சபை கிடையாது. பாத்தீங்கன்னா மிக ஒரு 2 பேர் கூடுறது வந்து சபை கிடையாது. சாரி, 2 பேர் ஒரே மனதோடு ஒரு இடத்துல கூடுறது வந்து சபை கிடையாது. அந்த ஒரே ஐக்கியமா இருக்க அந்த சிந்தை இருக்க பார்த்தீங்களா, ஆவியை பெற்று அவங்க வந்து நடத்தப்படுறதுதான் வந்து சபையா இருக்கு சொல்லி சபை. ஓகே. ஏதாவது क्वेश्चन இருக்காப்பா இதுல? இல்ல, நான் இதை திரும்ப அப்படி பாக்குறேன், ரீகால் பண்ணி பாக்குறேன். சபைக்கு இவ்வளவு பெரிய ஆமா அழைப்பு இவ்வளவு பெரிய தன்மையில கொடுக்குறாருன்னு தகுதியே இல்லை, ஆனா அவரு கொடுக்குறாரு, ஈவா கொடுக்குறாருப்போ. ஆமா, இதெல்லாம் வந்து நம்ம வெறும் அவுட்லைன் மட்டும் தான் பார்த்திருக்கோம். நீங்க வந்து இதை ஒன்றும் டீப்பா படிக்கணும். ஓகேவா? ஓகே. அதனாலதான் என்னதுன்னா அஸ்திபாரத்துல வந்து இதெல்லாம் நம்ம எடுத்துறோம். ஓகேவா? ஆனா ஸ்ட்ராங்கா கட்டுறது யார் கட்டணும்? அவங்கவுங்க தான் கட்டணும். ஓகே. அப்பதான் அவங்க விசுவாசம் ஒன்றும் பெருகும். ஏன்னா இது சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம். ஓகேவா? காமிக்கிறோம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்கவுங்க எந்த அளவு வந்து ஆராய்ந்து தியானிச்சு அதை தெரிஞ்சுக்கிறாங்களோ ஏற்றபடி அவங்களுக்கு வந்து புரிதல் கிடைக்கும். அவங்க மட்டும் அதுல வந்து உறுதியாக முடியும். சரிப்பா, நாளைக்கு வந்து நம்ம மற்ற விஷயங்களை பார்க்கலாம். நீதிப்படுத்துதல் அழைப்பு இருக்குன்னா, சபை இருக்குன்னா அவங்க வந்து என்ன கிரியை செய்யணும், என்ன மாதிரி கிரியை செய்யணும், அதை பத்தி நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். சரிப்பா, ப்ரே பண்ணி நம்ம முடிச்சிடலாம். சரிங்கண்ணா.
ப்ரே பண்ணுங்க. ஓகே. அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, பரிசுத்தம் உள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாள் வேத பாடங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களுடைய திட்டத்தில் வச்சிருந்த சபையை பற்றியான ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் விலைக்கு காண்பிச்சிங்க ஆண்டவரே. அதோடைய தன்மைகளை பார்க்கும்போதே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தால் ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய யோசனை அதை செயல்படுத்துகிற விதம், ஆண்டவரே திரும்ப சபையை மகிமையில கொண்டு வந்து அனைத்துக்கும் ஆண்டவரே கிறிஸ்துவோட கூட சிங்காசனில் உட்கார வைக்க போறீங்கனாலவே அந்த வார்த்தைகளை கேட்கும்போதே அவ்வளோக்குரிய அந்த ப்ரீசியஸான கிஃப்ட்டை கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு நாங்கள் பாத்திரவங்களா இருக்கணும்ப்பா. அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்துங்க, எங்களை தயார்படுத்துங்க ஆண்டவரே. இது போல் ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைகளில் வசனங்களில் இருந்து நாங்கள் சரியானதை ஒப்பிட்டு பார்த்து புரிந்து கொண்டு அதை உணர்ந்து அதன் அடிப்படையில் வாழ சாட்சியனுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. வர இருக்கிற கிளாஸஸ்க்காக அண்ணன் நல்லா ப்ரிப்பேர் ஆகி சரியானது கற்றுக் கொடுக்கவும் ஆண்டவர் அதை திறந்த மனதோடு கேட்டு உள்வாங்கி அதை ஆராய்ந்து பார்த்து அதில் கட்டப்பட்டதுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகேப்பா. ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அந்த இதை புத்திர ஸ்வீகாரத்தை பற்றி நீங்கள் நிறைய படிக்கணும். ஆமாங்க. புத்திர ஸ்வீகாரம் சொல்றது ஒரு உண்மையா அது யாருக்குமே கொடுக்கல, வெறும் இவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு, சபைக்கு மாட்டோம். ஓகே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்து அவருக்கு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி சங்கீதம் 2ஆம் அதிகாரம் படிங்க. அப்புறம் இன்னொன்று வசனம் என்னதுன்னா சங்கீதம் 2 படிக்குவானே ஸ்டார்டிங் படிங்க. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எலும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீச்சிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தேவன் சொல்றாங்க. ஆமா. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமி நெல்லிகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஓகே. சோ குமாரனை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். இங்க வந்து 8ஆம் வசனம் என்னை கேளும், அந்த வசனம் என்ன? ஆமா. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஓகே. சோ என்னை கேளுன்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிங்க. இது மத்தேயு 4:8 8:9. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். ஆமா, ஈஸியான வழி காமிக்கிறோம். தேவன் என்ன சொல்றாரு? என்னை கேளும், ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமி நிலைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் சொல்லி தேவன் சொல்றாரு. தேவன் சொல்றாங்க, என்ன பணிஞ்சு கொண்டா எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ரெண்டுமே கான்ட்ராஸ்ட். ஆமா. சோ ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா வந்து சாத்தான் வந்து என்னதுன்னா தேவனுடைய பிளானுக்கு வந்து இப்ப தேவன் கொடுக்கறதுக்கு பதில் நானே கொடுத்துறேன் உனக்கு இந்த ராஜ்யத்தை, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், பணிந்து கொள்ள, இது எல்லாத்தையும் கொடுத்துறேன், இதுக்காக தானே. ஓகே. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா உனக்கு அதானே கொடுக்க போறாங்க.
நீ, என்னை கேளும் நான் உங்களுக்கு வந்து ராஜ்யம் ராஜ்யத்தை ஆமா பூமியில் ஆமா அது கொடுக்குற சொல்லுவாரு. நானே கொடுத்துட்றேனே சொல்லி சொல்றது. அப்ப சொல்றாரு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்பளை இப்ப சாத்தானே தேவன் ஒருவரே வந்து நீ என்ன பண்ணுவ பணிந்து பகிர்ந்து கொண்டு அவரே செய்வார் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. ஆராதனை செய்வார். ஸோ இதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. இதுலயே பார்த்தீங்கன்னா திருத்துவெல்லாம் வந்து உடஞ்சிரும், ஒண்ணுமே நிக்க முடியாது. ஆமா ஓகே கரெக்ட். சரி ஓகே சரி. ஆனா அப்படின்னா மத்த பைபிள் காலேஜஸ் அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்களா இதெல்லாம்? உங்களுக்கே தெரியாது. ஆமா, இது கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கல, படிச்சுட்டே இருப்பாங்க ஆனா ஒன்றும் புரியாது சொல்லிட்டு. ஓகே. இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா இது சத்தியம் தெரியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம். ஆமா புரியுதா இதெல்லாம்? இல்ல புரிஞ்சுக்கிட்டாரு. இல்ல அந்த மாதிரிதான். ஓகே ஓகே. காணாமலும் காத்திருந்தும் கேளாமலும் உணராமலும். அது தேவன் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் என்ன பண்றாருன்னா விலையை அதை வந்து கண்ணை திறக்கிறார். ஆமா பிரகாசிக்கிற மனக்கண்களை வந்து கொடுக்குறாரு. பிரகாசிக்கிற மனக்கண்களை. இதுல என்னதுன்னா தேவன் வந்து ஒரு இனிஷியல் ஒரு இது பண்ணுவார், பண்ணி பரிசுத்தவை கொடுத்துருவாரு. இப்ப எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விளக்கு இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். அந்த மாதிரி வந்து நமக்குள்ள வந்து பரிசுத்தவை கொடுத்துட்டாரு. ஓகேவா? ஓகே. இது ஒரு ஒளியா இருக்கு, நம்ம வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, உதவியா இருக்கு. விளக்கு என்ன பண்ணக்கூடாது, அணைச்சிடக்கூடாது. ஓகேவா? அந்த விளக்க வந்து இன்னும் பிரகாசமா எரிய வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யணும். அதான் நம்ம பார்க்கிறோம், விசுவாச கிரியைகளா இருக்கட்டும், அது இருக்கட்டும். அதே நேரத்தில் வந்து வேதாகமத்தை தியானிக்கணும். உலக மத்த மதங்கள்லயும் நம்ம மதங்கள்லயும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க பைபிள் வந்து பாத்தீங்கன்னா அது மனப்பாடம் பண்றது கிடையாது, தியானம் பண்றது. தியானம் பண்றதுன்னா வந்து ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, எப்படி இது நடந்தது, ஓகே ரீசன் அது சொல்லி அதெல்லாம் பார்க்கணுமா. இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை படிச்சுட்டு என்ன பண்றானா தியானிக்கிறானா, இது இப்படி இருக்குது, இப்போ தேவன் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரா சொல்லி அது சிந்திக்கிற மனுஷனா இருக்கிறானா. ஓகே, இது வந்து மத்த மதத்துல கிடையாது. ஓகே, அவங்க என்ன மெமரைஸ் பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம படிப்பு முதற்கொண்டு பைபிள் இருந்தா எதுக்காக வந்து கிறிஸ்தவர்கள் வந்து அந்த மிஷினரிஸ் எல்லாம் வந்து படிப்பு சொல்லியிருந்தாங்க, பைபிள் படிக்கணும்னு சொல்லிட்டு படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பைபிள் ரொம்ப முக்கியம், இது படிப்பு ரொம்ப முக்கியம். அப்போ தியானிக்கிறது சொல்லும் போது என்னதுன்னா படிப்போட சம்பந்தமானது. அதனாலதான் உங்க பிள்ளைகளுக்கு வந்து என்ன பண்ணுங்க, நடக்கும் ஏதோ உட்காரும் ஏதோ படுக்கும் ஏதோ என்ன பண்ணுங்க சொல்லிக்கிட்டே இருங்க, போச்சுட்டே இருங்க. ஓகே, பிரமாணங்கள். ஏன்னா நம்மளுக்கு கொடுக்கப்படுறது புத்தகம் தான், பைபிள் தான். ஓகேவா? அதை படிச்சு அதை தியானிச்சு ஒன்னொன்னும் ரீசன் பண்ணி அதை புரிய வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அப்ப நம்மளுக்குள்ள என்ன ஆகும்னா, உலகத்தோட சிந்தை இல்லாதபடிக்கு இந்த சிந்தையில நம்ம வளர்க்கப்படுவோம், வளருவோம், நாளுக்கு நாள் ஜென்மிக்கப்படுவோம். ஓகேவா? அதிகமா நம்ம உலகத்துல ஈடுபடுறவங்களா இருந்தோம்னா, இல்ல அதுலயே நம்ம முழுகி இருந்தோம்னா, அதுதான் அதிகமா இருக்கும். வேலை இருக்கு, வேலையிலேயே முழுகிட்டு இருந்தோம்னா அதுவும் தப்பு. ஓகேவா? எல்லாத்துக்கும் ஈக்குவலா இது கொடுக்கணும். ஈக்குவல் சொல்லும் போது தேவனோட காரியங்களுக்கு அது காட்டில அதிகமா கொடுக்கணும். வேலை செஞ்சாலும் எதுக்காக வேலை செய்யறோம், பவுல் வேலை செஞ்சாரு கூட ஊழியத்துக்காக, சுவிசேஷத்துக்காக. ஓகேவா? அதே மாதிரி நம்ம எது செஞ்சாலும் வந்து தேவனுடைய மகிமைக்காக தான் நம்ம செயல்படுறோம். இது லேட்டரா நம்ம பார்க்கலாம் ஒன்னொன்னா. புரியுதுல? அதனால நம்மளுடைய வேலை தான் தியானிக்கிறது, அதை முக்கியமா நம்ம பண்ணணும். நிறைய காரணம் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி நம்மளும் பண்றது நம்மளுடைய வேலை கட்டாயம். அவங்களுக்காக அந்த டைம்ல எவ்வளவு ஸ்கிரிப்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னு தெரியல. நமக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை இன்னும் ஆராய்ச்சி பார்க்கறதுக்கு, அனலைஸ் பண்ணி பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால நம்ம வந்து ஒரு டிசிப்ளின் சொல்றதுக்குள்ள வரணும். எப்படி மிலிட்டரியில வந்து பாத்தீங்கன்னா தன் உடம்ப வந்து ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு வந்து காலையிலே ஓடுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா இது நித்திய ஜீவன் கொடுக்கறது. எந்த அளவு நம்ம இதுல வந்து நம்ம டிசிப்ளின்டா இருக்கணும். ஓகே, நம்ம சரீரத்தை அடிச்சு ஒடுக்கலாம். எதுக்காகனா தேவனுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிறதுக்கு. ஓகே, படிக்கிறதுக்கு, வேலை செய்யறதுக்கு, ஊழியத்துக்கு, எல்லாத்துக்குமே. நம்ம சிந்தைகளை வந்து அது கேட்டபடி மாத்துறதுக்கு. என் சரீரத்தை அடிச்சு ஒடுக்குறதுன்னு சொல்லி போல் சொல்றாரு. ஆமா. சரிப்பா.
ஓகே. ஓகேண்ணா. பாய். பாய்.